இந்த பொண்ணு கடந்த 100 வருஷத்துல பலமுறை இந்த வீட்டை விட்டு வெளியில போக ட்ரை பண்ணியிருக்கா. ஆனா அவளால அங்கிருந்து வெளியில போகவே முடியல. ஒரு இன்விசிபிள் சோர் வந்து அவளை தடுக்குது. ஆச்சரியம் என்னன்னா, இவ யார் கண்ணுக்கும் தெரியவே மாட்டா. அந்த வீட்டுக்கு யாராவது புதுசா குடி வந்தாங்கன்னா அவங்கள பயமுறுத்த மட்டும் செய்வா. இப்ப கூட பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க. அவங்கள இவ கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வயசானவருடைய உடம்பெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆகுது. சில நேரத்துல அங்க இருக்கிறவங்கள பயமுறுத்துறதுக்கு வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் ஏற்படுத்துவா. இப்படி இருக்க ஒரு நாள் கோல் அப்படிங்கிற ஒரு வயசு பையன் அந்த வீட்டுக்கு புதுசா குடி வரான். வந்த உடனே அவனுடைய ஷூவை எட்டி உதைச்சிருவான். அது தெரியாதனமா அங்க இருக்கிற ஒரு சுவர்ல பட்டு அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஹிடன் டோர் ஓபன் ஆயிடுது. அதுக்குள்ள ஒரு பெரிய போட்டோ ஆல்பம் இருக்குது. அதை எடுத்து அந்த பையன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள யாருடைய போட்டோஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுடைய போட்டோஸ் தான். அவ குழந்தையா இருக்கிறதுல இருந்து டீனேஜ் வயசு வரையும் இருக்கிற எல்லா போட்டோஸுமே அதுக்குள்ள இருக்குது. அவன் அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும் போது பார்த்தா அந்த ஆல்பம் அதுவாவே க்ளோஸ் ஆயிடுது. இப்ப அந்த பொண்ணு வேற அவன் பின்னால வந்து நிக்கிறா. அவனும் என்னடா அது சத்தம்னு திரும்பி பாக்குறான். ஆனா எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியவே இல்ல. சரின்னு மறுபடியும் அந்த ஆல்பத்தை ஓபன் பண்ணா எத்தனை தடவை ஓபன் பண்ணாலும் திரும்ப திரும்ப அது க்ளோஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அப்படி ஒரு தடவை ஓபன் பண்ணும்போது பார்த்தா தெரியாதனமா உள்ள இருந்த ஒரு ரிங்கு கீழே விழுந்துருது. அது ஒரு மேட்டு மேல விழுந்ததுனால அந்த சத்தம் அவன் காதுக்கு கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த ரிங்க அவனுடைய கால்ல குத்திடுது. அவனும் என்னடா இதுன்னு கையில எடுத்து பார்த்துட்டு அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய விரல்லையே போட்டுக்கிறான். போட்டு அடுத்த செகண்டே பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிற யார் கண்ணுக்கும் தெரியாத அந்த பொண்ணு இவன் கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிச்சிடுறா. You just saw me, didn't you? You just saw me. You just saw me.